என்ன மக்களே, தீபாவளி ரெடியா? தீபாவளினா உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? படப்படன்னு பட்டாசு வெடிக்கிறதா, இல்ல புது ட்ரெஸ் போட்டு படத்துக்கு போறதா? ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒண்ணு பண்ணுவோம். என்ன தெரியுமா? அதான் எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது. இதை ஏன் பண்றோம் தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல சயின்டிபிக்காவும் சரி, ஹிஸ்டாரிக்கலாவும் சரி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வரலாறு பார்ப்போம். நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ணனாலதான் தீபாவளின்னு கொண்டாடுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நரகாசுரன் தான் இந்த தப்ப உணர்ந்து நல்லவனா மாறினால இந்த உலகமே செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அதை வரமாவும் கேட்டாரு. அதனாலதான் கிருஷ்ணர் யமுனை நதிக்கு போய் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ், ஸ்வீட்ஸ் கொடுத்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அதே மாதிரிதான் நாமளும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்ம கிட்ட இருக்க கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்கங்களை எண்ணெய் வச்சு குளிச்சு அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா செலிப்ரேட் பண்றோம். அடுத்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். என்ன சொல்ல போற? பாடி கூலிங் ஆகும்னு சொல்லுவேன், அதானே? எஸ், அதான். ஆனா எப்படி கூலிங் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்ல. தீபாவளிக்கு எல்லாரும் அப்ளை பண்றது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் கூலிங், ஸோ அதை அப்ளை பண்ணா பாடியை கூலிங் ஆகும்னு சொன்னா அதான் இல்லை. எள்ளு ஒரு சூடான பொருள். எள்ளுல இருந்து வர எண்ணெய் எப்படி கூலிங்கா இருக்கும்? ஆக்சுவலி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம பிரெயின்ல ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட் நம்ம பாடியை 98.6 டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த டைம்ல நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம்னா உள்ள இருக்க பார்ட் கூலிங் டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்படிதான் நம்ம பாடி கூலிங் ஆகுது. இது மட்டும் இல்லாம மரச்செக்கு நல்லெண்ணெய் அப்ளை பண்றதால போன் சூப்பரா ஸ்ட்ரென்த் ஆகும், அண்ட் டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகும், அண்ட் உங்க பிரெயினை பூஸ்ட் பண்ணி சூப்பர் ஆக்டிவா வச்சுக்கும். இவ்வளவு சொன்னியே, அந்த மரச்செக்கு நல்லெண்ணெயை எங்க வாங்கணும்னு சொன்னியான்னு கேட்டீங்கன்னா வேற எங்க, நம்ம infinigol.in தான் செம்ம ஆஃபர் போயிட்டு இருக்கு. டக்குன்னு போய் செக் பண்ணுங்க.